கர்த்தருக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த காலை வேளையிலும் மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளிலும் நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 13ஆம் தேதி 10வது மாதம் 25வது ஆண்டு. கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம் ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 6வது வசனத்தை நாங்கள் தியானித்து பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது, மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் மாமிச சிந்தை எப்படியாக இருக்கிறதாம், தேவனுக்கு விரோதமான பகையாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று அந்த வார்த்தை இந்த நாட்களில் தொடர்ந்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாமிசத்தின்படி நடக்கிற மனுஷர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் அல்ல. ஏனென்றால் பாருங்கள் அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த மாமிச சிந்தை என்ன செய்யுமாம், அங்கே இந்த நாட்களிலே தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை செயல்பட்டு கொண்டு வருகிறதை அங்கே பார்க்கிறோம். மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமானவைகள் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் மாமிசத்தின்படி இந்த நாட்களிலே நாங்கள் ஓடிக்கொண்டே இந்த நாட்களிலே இருப்போமா இருந்தால், முடிவிலே இந்த நாட்களிலே நாங்கள் பரிதவிக்கிறவர்களாய் இந்த இருப்போம் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். மாமிசத்தின் காரியங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அது தேவனை விட்டு நம்மை பிரிக்கிற காரியமாக இருக்கிறது மட்டுமல்ல, தேவனுக்கு விரோதமாக இந்த நாட்களிலே செயல்படுகிற காரியமும் கடைசியாக முடிவிலே அது மரணத்தை கொண்டு வருகிற காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஒரு மனுஷன் ஆவியினாலே இந்த நாட்களிலே நடாத்தப்படுகிற மனுஷனாக இந்த நாட்களில் இருப்பானா இருந்தால், அவனுடைய அவனுடைய முடிவு எப்படியாக இருக்கும் என்றால், ஆவிக்குரிய சிந்தனையும் ஆவிக்குரிய சமாதானமும் ஆவிக்குரிய ஜீவனுமாய் இந்த நாட்களில் இருப்பான். ஆவியானவருடைய ஒத்தாசையோடு அவன் நடக்கிற வேளையிலேயே ஆவியானவர் அவனை இந்த நாட்களிலே பரிபூரணப்படுத்தி பரிசுத்த பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களை கொண்டு போய் சேர்க்கிறவராய் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதரனே சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் நாங்கள் தீர்மானிக்க வேண்டிய காரியம் ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே மாமிசத்திலே நடக்கிறதா அல்லது ஆவியிலே நடக்கிறதா என்று காரியத்தை இந்த நாட்களில் தேவன் நமக்கு முன்பாக அந்த 2 காரியங்களும் இந்த நாட்களிலே வைத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. மாம்சத்தினுடைய காரியங்கள் தேவனுக்கு ஒரு விரோதமான பகையாக அந்த நாட்களில் இருக்கிறதாம். ஏனென்றால் அது இந்த தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய நியமனங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் செய்ய இருக்கிற காரியங்களை முறியடிக்கிற காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு உலகம் எங்கிலும் அநேக கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள் சொன்னால், அந்த கொல்லப்படுகிற கிறிஸ்தவர்கள் என்ன காரணத்துக்காக கொல்லப்படுகிறான்னு சொன்னால் காரணமே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அவர்கள் அந்த மாமிசத்தினுடைய கிரியைகளினாலும் மாமிசத்தினுடைய பிழையினாலும் மாமிசத்தினுடைய காரியத்தினாலும் பகைத்து அவர்களை காரணமின்றி இந்த நாட்களிலே கொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் என்ன செய்தார்கள் கிறிஸ்தவர்கள்? அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை ஆவிக்குரிய காரியத்தை தானே இந்த நாட்களை ஜனங்களுக்கு இந்த நாட்களை கற்றுக் கொடுத்து கொண்டு வந்தார்கள். அதற்காக அவர்கள் கொல்ல வேண்டிய அவசியமே இந்த நாட்களில் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். எந்த மதத்திலும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே, அதாவது இன்னொரு மதத்துக்கு இன்னொரு மதமாக இந்த நாட்களை எதிர்த்து இந்த நாட்களை கொல்லுகிற காரியம் இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்களை மட்டும் இந்த நாட்களில் இன்றல்ல, இந்த பூமி அதாவது தொடங்கின நாட்களில் இருந்து அங்கே இந்த நாட்களில் கொல்லுகிற காரியமாக சத்ருவானவன் இந்த நாட்களிலே மாமிசத்துக்குள்ளே கிரிகள் நடப்பித்து கொண்டு வருவதற்கே இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் இந்த நாட்களிலே நாங்கள் இவர்களும் மனுஷர்கள் என்று சொல்லி, இவர்களும் தேவனாலே உருவாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் நினைத்து நடப்போமா இருந்தால், அவர்களை நாங்கள் நண்பர்களாகவும் சகோதரர்களாகவும் இந்த நாட்களில் ஏற்றி நடக்கக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு
அவர்களுடைய குடும்பத்தாராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், அவர்கள் இன்றைக்கு பகைஞர்களாக வருகிறார்கள். ஏனென்று பார்க்கிற வேளையிலே அந்த அவர்களுக்குள்ளே கிரிகை செய்கிற அந்த மாமிசத்தின் கிரியை தான் அப்படிப்பட்ட காரியத்தை அவர்களுக்குள்ளே இந்த நாட்களில் தூண்டி இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே மாமிசத்து கிரியைகளை எல்லா காரியங்களையும் களைந்து விட்டு ஆவினாலே நடத்தப்படுங்கள். உங்களுடைய சிந்தனையிலே இந்த நாட்களிலே ஆவியானவருடைய கிரியைகள் வருமா இருந்தால் இந்த நாட்களிலே ஜீவனும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.